அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல நிறைய தாட்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள், சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கப்ப நமக்கே நம்மளால முடியாத ரொம்ப பெயினா இருக்கும். அது எப்படின்னே சொல்லவே தெரியாது. ஆக்சுவலா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழைய நினைவுகள், ஏதாவது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான உணர்வுகளோ இல்லை அது நமக்கு வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களோ ஏதாவது ஒன்று திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம மனசு நம்ம சொன்ன மாதிரி ஒரே எண்ணத்தில் இருக்கவே இருக்காது. ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இதில் நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம மனசுல ஆல்ரெடி இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு நமக்கே தெரியாம ஒரு பதிவு மாதிரி வந்துகிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம நெகட்டிவா ஏதாவது ஒரு தாட்டோ இல்ல நெகட்டிவா நமக்கு நடந்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பமோ நம்மளை ரொம்ப 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 காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளால அதுல இருந்து வெளியவே வர முடியாது. யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல நம்மளை யாராவது ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்களா இருக்கும். அது என்ன ஆகும்னா நம்ம மனசுல திருப்பி 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 அதாவது அவங்க சொன்னப்ப நமக்கு ஒரு வலி வரும் இல்லையா, அந்த வலியை விட அதை திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இன்னுமே பயங்கரமான வலி வரும். அதனால என்ன பண்ண முடியும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம ரொம்ப டல் ஆயிடுவோம். நம்ம மனசு உடனே நம்ம உடம்பு எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆயிடும். நம்மளால எந்த வேலையுமே நம்ம நினைச்ச மாதிரி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாருக்குமே நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணும் பேப்பரை எடுத்துட்டு உங்க மைண்ட்ல அந்த டைம்ல என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வருதோ, என்னென்ன தாட்டு, என்னென்ன உணர்வுகள் வருதோ அது எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல எழுதிடணும். பேப்பர்ல எழுதிட்டு படிச்சு பார்க்காம அப்படியே கிழிச்சு போட்டணும், இல்லைன்னா எரிச்சு போட்டணும். உங்களுக்கு எதை பண்ணா உங்களுக்கு மனசுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு கிழிச்சு போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிழிச்சு போடுங்க. இல்ல எனக்கு அதை எரிச்சு போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எரிச்சு போடுங்க. சோ இப்படி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளார நம்ம இது யார்கிட்டயுமே சொல்ல முடியாத விஷயமா இருக்கும். நம்மளால யாருகிட்டயுமே இதை ஷேர் பண்ண முடியாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களா இருந்தா கூட இந்த மாதிரி எழுதி நம்ம அதை கிழிச்சு போடுறப்ப உங்களுக்கு மனசுல ஒரு ஆறுதல், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இது ஒரு அமேசிங்கான டெக்னிக். எப்படின்னா, என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு இம்பாக்டா இருந்துகிட்டே இருக்கும். அந்த இம்பாக்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இதுதான் ஒரு வழி. ஏன்னா இதை தவிர வேற வழியே கிடையாது. வேற எந்த வழியிலையும் உங்களால ஹீல் பண்ணவே முடியாது. இந்த ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்கு அமோகமா ஒர்க் ஆகும். அதனால எப்பவுமே என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஸ்டடி டேபிளோ இல்ல நம்ம உட்கார்ந்துருக்கு நம்ம ஆபீஸோ வச்சீங்கன்னா ஒரு 10-15 பேப்பர் எப்பவுமே வச்சுக்கோங்க அந்த இடத்துல. உங்களுக்கு எப்பெல்லாம் ஆபீஸ்லயே சில டைம் எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு உங்க பாஸ் திட்டினதோ இல்ல வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னதோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்மள எதுவுமே செய்ய முடியாது. அந்த எண்ணமும் அந்த தாட்டு வந்த செகண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படியே நம்மளை யாரோ புடிச்சு வச்ச மாதிரி ஆயிடுவோம். நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கிறப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. பேப்பர் எடுங்க. உங்க மனசுல அந்த டைம்ல யாரெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல யாரெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதிடுங்க. சில டைம் நம்ம அவங்க கிட்ட போய் அவங்கள பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் என்ன ஆகும்னா அது தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த பேப்பர்ல எழுதி கிழிச்சு போடுறப்ப யாருக்கும் எந்த வலியும் இருக்காது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற வலி காணாம போயிடும். அதனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப அமேசிங். இந்த பதிவை இன்னைக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி.